பார்க்கின்சன் பேஷனுக்கு காலு தூக்கி நடக்கிறதுக்கு, அதே மாதிரி கையை ரொம்ப தூக்கி நடக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி நடக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வயசானவங்க எல்லாம் ரொம்ப ஸ்டாண்டிங்ல நின்று எக்ஸசைஸ் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு சிம்பிளா நான் சேர்ல உட்காந்துட்டு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூரோ எப் கண்டென்ட் என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா சீட்டட் டெட் பக்ஸ். ஓகேங்களா? ஒரு கை தூக்கணும், ஒரு ஆல்டர்னேட் லெக் தூக்கணும். அதே மாதிரி கிராஸ்ல மறுபடியும் ஒரு கையை தூக்கணும், ஒரு ஆல்டர்னேட் லெக் தூக்கணும். இதை வந்து கிராஸா பண்ணணும். ஓகேங்களா? பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் கரெக்டா பண்ண வைக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா சீட்டட் டோ டச். நீங்க ஒரு கையை கீழே கொண்டு போய் கிராஸ்ல டோ டச் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் ஒரு 3 செட்ஸ் ஒரு 10 ரெப்ஸ் பண்ண வைக்கணும். மூணாவது எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா அண்டர் லெக்ல நீங்க பால் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓவர் ஹெட்ல பால் பிரஸ் பண்ணணும். என்னன்னா அண்டர் லெக்ல பால் பாஸ் பண்ணிட்டு ஓவர் ஹெட்ல பால் பிரஸும் பண்ண வைக்கணும். நாலாவது எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா சிசரிங் கிக்ஸ். உங்களை ரெண்டு காலையும் தூக்கிட்டு சிசரிங் கிக்ஸ் இப்ப அப்டக்ஷன் அடக்ஷன் பண்ண வைக்கணும். சேர்ல உட்காந்துக்கிட்டு கால் வந்து கீழே ஃப்ளோர்ல டச் பண்ணக்கூடாது. அப்போ உங்களுக்கு கோர் இந்த மாதிரி பேக் மொபிலிட்டி எல்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா இம்ப்ரூவ். இந்த 4 எக்ஸசைஸ் பண்ணாவே அவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆயிருவாங்க. சேர்ல ஒரு நல்ல எஃபெக்டிவ் எக்ஸசைஸ். ஓகேங்களா? பார்க்கின்சன் பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவ் எக்ஸசைஸ் ப்ரோட்டோக்கால் வேணும்னா நீங்க பார்க்கின்சன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸசைஸ் ப்ரோட்டோக்கால் நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். மறக்காம இந்த ரீல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.